அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் எந்த மனுஷனுக்கும் நன்மை உண்டாக கிரியை செய்கிறது. அன்றைக்கு தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் ஆறுதலின் வார்த்தையை சொன்னார். என் ஜனத்தை தேற்றுங்கள், ஆற்றுங்கள், என் ஜனத்தோடு பட்சமாய் பேசுங்கள், அதனுடைய போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஜெயத்தோடும் வாழும்படி எகிப்தில் இருந்தவர்களை கொண்டு வந்து தேவன் நியமித்த ஸ்தானத்தில் அவர்களை நாட்டினார். அதை குறித்து சொல்லும்போது எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். ஹல்லேலூயா. ஜாதிகளை துரத்திவிட்டு தேவன் கொண்டு வந்த திராட்சை செடியை நாட்டினதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்தின நன்மைகளில் அவர்கள் வாழ்ந்து விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆதி மனிதனுடைய காலம் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படித்தான். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் தீங்கு அனுபவிக்க வேண்டும், பொல்லாப்பில் உழந்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. ஆனால் தேவன் நன்மை செய்ய வந்திருக்கும் போது அதற்கு மாறாக பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருவதை காண முடியும். கிறிஸ்து சொல்லும் போது பிசாசை குறித்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்றார். அல்லேலூயா. கிறிஸ்து வந்ததனுடைய முகாந்தரம், தேவன் இருப்பதனுடைய முகாந்தரம் ஒரு மனிதனுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு நிலையானதாய் காணப்படவும் அவர் காணப்படுகிறார். உங்களை வாழ்ந்திருக்க செய்யவும் அந்த வாழ்க்கை நிலையானதாய் காணப்படவும் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அடிமைத்தனத்தில் இருந்த தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்து அதற்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்த ஜாதிகளை துரத்திவிட்டு தம்முடைய ஜனத்தை நட்டு வைத்தார். அல்லேலூயா. தேவாதி தேவன் உங்களை ஒரு செடியாக பார்க்கிறார். நீங்கள் நடப்பட்ட இடம் ஜாதிகள் இருந்த இடம். பலவிதமான ஜாதிகள், நம்ம சொல்ற மாதிரி ஜாதி மதம் இல்ல, நேஷன், மக்கள் கூட்டத்தை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜனக்கூட்டம். அன்றைக்கு யோக்கியதையற்ற ஜனங்கள் பாவத்தை செய்து தேசத்தையே கெடுத்துக் கொண்டிருந்த போது, அதாவது எமோரியர் என்கிற ஜாதிகள் அந்த கானான் தேசத்தில் இருந்தார்கள். அவருடைய பாவம் நிறைவான போது தேவன் அந்த தேசத்தை தம்முடைய ஜனத்துக்கு ஒப்புக் கொடுத்து அந்த ஜனத்தை அந்த தேசத்தை விட்டு அழிக்க சித்தம் கொண்டார் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில். அல்லேலூயா. அப்படியே இந்த நாளிலும் தேவ ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருக்கிற சத்துருடைய துரைத்தனங்கள் அதிகாரங்களை அழித்து தம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தில் வாழச் செய்வது தேவனுடைய தீர்மானமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை திராட்சை செடியாக பாவிக்கிறார். அந்த செடி வளர்ந்து படர்ந்து விருத்தி அடைந்து தன்னுடைய பலனால் பூமியை நிரப்ப வேண்டும் என்று விரும்பினார். அதை குறித்து ஏசாயா தீர்க்கன் சொல்லும் போது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். பாருங்கள், தம்முடைய ஜனத்தை குறித்து தேவன் ஆச்சரியமான ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். எந்த மனிதனை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதுதான். அவர் சொல்லுகிறார், யாக்கோபு வேர் பற்றி, யாக்கோபு என்கிற மனிதன் வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து நடப்பட்ட இடத்திலே இந்த விருட்சம் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செடி. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த அடிமைத்தனத்தை விட்டு கொண்டு வரப்பட்ட இந்த செடி கொண்டு நாட்டப்பட்ட இடத்திலே வேர் பற்ற வேண்டும். அல்லேலூயா. பாவத்திலும் அக்கிரமத்திலும் தீமைகளிலும் சாபங்களிலும் பொல்லாப்பிலும் மரண தண்டனைக்கு ஏதுவான பல சூழ்நிலைகளிலும் நாட்டப்பட்டு சாத்தானால் அடக்கி ஆளப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அழிவுள்ள வஸ்தினால் அல்ல, அழிவுள்ள வஸ்துக்களால் அல்ல. வாசிங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களால் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள். உங்களுக்குள் ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறது. எந்த விதமான அண்டகோள சக்திகளும் உன்னை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்க கூடாதபடி இயேசு சிந்தின ஜீவனுள்ள இரத்தம் உங்களுக்குள் ஒரு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. மீட்பு மீட்பு என்று கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் மீட்பை அனுபவித்தவர்கள் தான் வெகு சிலர். அல்லேலூயா. மீட்பு என்றாலே விடுதலை. அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் அடகு வைத்ததை மீட்டு கொள்ற மாதிரி கிரையம் செலுத்தி அதை திருப்பிக் கொள்றதுதான் மீட்பு. அல்லேலூயா. தேவனுக்கு சொந்தமான மனுஷ வர்க்கத்தை பிசாசு தந்திரமாய் அடிமைப்படுத்தி அவனுடைய மேன்மை அனைத்தையும் அழித்து போட்டு அவன் ஜீவனாலெல்லாம் மரண பயத்தில் வாழ வேண்டும், பாவியாயிருக்க வேண்டும், அதன் நிமித்தம் உண்டான சாபங்களையும் தீமைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சாத்தான் தன்னுடைய திட்டத்தை ஜனத்தின் மேல் செயலாற்றிக் கொண்டிருக்கும் போது தேவன் பார்த்தார், என் ஜனம் அடிமையாய் இருக்கிறது, இவர்களை மீட்க ஒரே ஒரு வழி கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தம் ஒன்றே. அல்லேலூயா. இயேசு சிந்தின இரத்தம் ஒரு மனிதனை முற்றும் முடிய மீட்கிறதா இருக்கிறது. ஒரு காலம் உண்மையில் பிசாசுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இயேசு இரத்தத்தை கொடுத்தபடியினால் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இந்த மனிதனும் அங்கிருந்து மீட்டுக் கொள்ளப்படுகிறான். கர்த்தர் உங்களை மீட்டிருக்கிறார். உன் மேல எந்த விதமான அந்நிய வல்லமைகளும் இன்று செயல்பட முடியாது. உனக்காக சிந்தப்பட்ட இரத்தம் பாவத்தை மட்டுமல்ல, வியாதியை பரிகரித்திருக்கிறது, சாபத்தை பரிகரித்திருக்கிறது, தீமைகளை பரிகரித்திருக்கிறது. இப்பொழுது சொல்லப்படும் போதே அந்த இரத்தம் உண்மையில் வலிக்கிறது, அந்த மீட்பு உண்மையில் வலிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மீட்கும்படி இயேசுவின் இரத்தத்தோடு கடந்து வந்திருக்கிறார். ஆண்டுகளுக்கு முன் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொண்டு வரப்பட்டு விசுவாசிக்கிற மனிதனுக்குள்ளே மீட்பை ஏற்படுத்துகிறது. நீ அடிமை அல்ல, நீ மீட்கப்பட்ட நபர். பாவத்துக்கு அடிமை அல்ல, தீமைகளுக்கு அடிமை அல்ல, வியாதிகளுக்கு அடிமை அல்ல, எந்த அந்தகாரத்துக்கு அடிமை அல்ல. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு உன்னை மீட்கிறது. எப்படிப்பட்ட பாவியும் மீட்டெடுக்கிற வலிமை உள்ள ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் இன்றைக்கு தெளிக்கப்படுகிறது உங்கள் மேல், தெளிக்கப்படுகிறது உங்கள் மேல். தேவனுடைய வல்லமை விடுதலை பெற்றவர்களாய் உங்களை மாற்றுகிறது. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், கொண்டு வரப்பட்டவர்கள், நடப்பட்டவர்கள். நீ நடப்படுவதற்காக, நீ ஸ்திரப்படுத்தப்படுவதற்காக, நீ மேன்மையில் வைக்கப்படுவதற்காக அவர் அதற்கு இடையூறாய் காணப்பட்ட அனைத்து அந்நிய சேனைகளையும் துரத்தி போட்டார். அல்லேலூயா. காரணம் அது இருந்துன்னா அது ஒண்ணு கனி கொடுக்க விடாது, வேர் கொடுக்க விடாது. நீ வேர் கொடுக்கணும், நீ உறுதிப்பட வேண்டும், கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட எந்த மனிதனும் அவர் மேல் வேர் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள்ளே நீங்கள் வேர் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மனம் கிறிஸ்துவை பற்றி இருப்பதுதான் வேர்கொள்ளுதல், அபைட் ஆகி இருப்பது. அபைட் இன் மீ என்று இயேசு சொன்னார். என்னில் நிலைத்திருங்கள். மலையாளத்தில் என்னில் வசிச்சிருப்பின். வாசிங்கள், யோவான் 15 அதிகாரத்தில் இருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருத்தல் தான் ஒரு விருட்சம் நிலைத்திருக்க காரணம், அது வேர் பற்றி இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவில் ஒரு மனிதனுடைய மனம் வேர் பற்றி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அது கனி கொடுக்கும், அது ஆசீர்வாதமாய் இருக்கும். வேர் பற்றின மனிதன் கனி கொடுக்கிற மனுஷனாய் இருப்பான். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உள்ளம் தேவனை தேடுதல், தேவனை நாடுதல். நீங்கள் கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, கட்டப்படுதல் என்றாலே வளர்ச்சி அடைதல். அல்லேலூயா. வளர்ச்சி அடைதல், கட்டப்பட்டல்ல, கட்டி எழுப்பப்படுதல், நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைதல். நீங்கள் கிறிஸ்துவில் வேர் கொண்டால் நீங்கள் தக்கபடி அனைத்து காரியத்திலும் வளர்ச்சி அடைகிற நபராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை வளர பண்ணுவதுதான் தேவனுடைய முழு நோக்கம்.
நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. உன் ஆத்துமா கிறிஸ்துவில் வேர்பற்றி இருக்குமானால் நீ எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடைகிற நபராயிருப்பாய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைகிற, ஒவ்வொரு நாளும் கட்டப்படுகிற நபராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த வளர்ச்சியை சத்துரு ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறேன். தேவன் வளர்ச்சியடைய விரும்பினார் என்று சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலும் முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லையே. அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, சாத்தான் உன்னுடைய மேன்மையை, உன்னுடைய வளர்ச்சியை திருட வருகிறான், அழிக்க வருகிறான் என்று. அன்றைக்கு தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தில் நடப்பட்டு வளர்ச்சி அடைவதற்கென்று தேவனால் வழிநடத்தப்பட்டு கொண்டு முன்னோக்கி போகும்போது சத்துரு பின்னாக துரத்தி துரத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், தொடருவேன், தொடருவேன், பிடிப்பேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். பின்தொடருவேன். இந்த ஆளை வளர விட மாட்டேன், இந்த ஆளை போக விட மாட்டேன், இந்த ஆளை முன்னேற விட மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு பார்வோனும் அவனுடைய சேனையும் அன்னைக்கு துரத்தி கொண்டே வந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. ஹல்லேலூயா. தேவன் தேவ சித்தத்தின்படி ஜனத்தை நடத்துகிறார். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நடத்துவார் என்பது மெய். ஆகிலும் சத்துரு அதற்காக விலகி போன பாடில்லை. அல்லேலூயா. அவன் சொல்லி சொல்லியே ஓடுறான் பின்னால. தொடருவேன், தொடருவேன், பிடிப்பேன், தொடர்ந்து போய் பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். இந்த ஆளுக்கு முன்னேற்றத்தை முன்னேற விடாம நான் பின்னாலேயே போய் அவனை தடுப்பேன், அவன் நன்மையை கொள்ளையாடுவேன், அதை நான் பங்கிட்டுக்குவேன், நானே அவன் அனுபவிப்பேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த ஆளை முன்னோக்கி போக விட மாட்டேன், கட்டி எழுப்பப்பட விட மாட்டேன், வளர்ச்சி அடைய விட மாட்டேன், பிசினஸ் பண்ண விட மாட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ விட மாட்டேன், வாழ்க்கையிலே மேன்மையடைய விட மாட்டேன் என்று சத்துரு சவால் விடுகிற, சூளுரைக்கிற வார்த்தைகளைத்தான் இங்கே வாசிக்கிறோம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும் என்று சொல்லிக்கொண்டு சத்துரு துரத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் தேவனை சார்ந்து கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களுடைய சகல ஆடம்பரத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு சமுத்திரத்தின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. சமுத்திரத்திலே பழி வாங்கினார். சூழ்நிலைகள் மத்தியிலே ஜனங்கள் திகைத்து நின்ற போது அந்த சூழ்நிலையை கொண்டு தேவ ஜனங்களை எதிர்த்து நின்ற சத்துருவை கர்த்தர் அன்றைக்கு சங்காரம் பண்ணினார். தேவ ஜனங்களுக்கு களிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனை சார்ந்து கொள்ளுகிற மனிதன் சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் பற்றுதலாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் நிச்சயமாய் ஜெயம் பெறுவான். சூழ்நிலை கொண்டு கிரியை செய்வது சத்துரு. நீங்கள் யாக்கோபை குறித்து, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள், உலகத்தையே பலனால் நிரப்புகிற நாட்கள். Be fruitful. அல்லேலூயா. இது ஆதாமுக்கு தேவன் முதலாவது கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் வாசித்தா அது பி ஃப்ரூட்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் பி ஃப்ரூட்ஃபுல் and multiply and fill the earth and subdue it அதை கீழ்ப்படுத்து. அல்லேலூயா. எது நீ நாட்டப்பட்ட இடத்துல, உன்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சூழ்நிலையிலே உனக்குண்டான எல்லாவற்றிலும் காணப்படுகிற அனைத்தையும் நீ உனக்கு கீழே கொண்டு வா என்று சொன்னார். அல்லேலூயா. நீ அதை கீழ்ப்படுத்து. அன்னைக்கு தோட்டத்தில் அவனை அழைத்து கொண்டு வந்து அதை காக்கவும் அதை பண்படுத்தவும், தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. பண்படுத்தனா மேக் ட்ரெஸ்ஸிங், அதை அழகுபடுத்த, அதை அலங்காரப்படுத்த, அதை சரிப்படுத்த. ட்ரெஸ் இட் அண்ட் கீப் இட், அதை
அலங்காரப்படுத்தி அதுக்கு ஆடை கொடுத்து நீ வச்சுக்கோ. அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. பூமியை உலக வாழ்வ நீ தான் அலங்கரிக்கணும், பேய் அலங்கரிக்க கூடாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை, உனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை, உனக்கு தேவன் தந்த நன்மைகளை நீ அதை அழகுபடுத்தி அதை நீ வச்சுக்கணும், பேய்க்கு கையில கொடுக்க கூடாது. உன் வாழ்க்கையை, உன் ஆளுகையை, உன் மேன்மையை, உன் வளர்ச்சியை, உன் கனத்தை, உன் மகிமையை, உன் எதிர்காலத்தை சாத்தானுடைய கையில கொடுக்கல, கீப் இட் என்று சொல்லி உன் கையில கொடுத்திருக்கிறார். உன் கையில இருக்குதையா, உன்னுடைய வாழ்க்கை அந்நியனுக்கு அவர் கொடாதவர். வாசிங்க ஆங்கிலத்தில். To dress it and to keep it. To dress it And to keep it. and to keep it. ஹல்லேலூயா. Hallelujah. எதை? தோட்டத்தை என்ன பண்ண? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். காக்க வைத்தார் அப்படின்னா கீப் இட், வச்சுக்கோ, பாதுகாப்பா வச்சுக்க. உன் வாழ்க்கையை நீ எப்படி வச்சுக்க? பாதுகாப்பா வச்சுக்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்து, தேவனால் பிறந்த எவனும் பிசாசுக்கு செவி கொடுப்பதில்லை. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவனுக்கு தன்னை காக்க தெரியும். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. பாருங்கள், தேவனால் பிறந்தவன் முதலாம் ஆதாம். அல்லேலூயா. அவன் பிசாசுக்கு செவி கொடுத்தபடியினால் அவன் வைத்துக் கொள்ள வேண்டியதை பிசாசு தட்டி பறித்து போட்டான். அவன் அலங்காரம் அவனை விட்டு மாற்றப்பட்டு வாழ்க்கையே அலங்கோலமாயிற்று. அவன் பாதுகாப்பை விட்டு அனைத்து நன்மைகளும் பறிபோயிற்று. கீழ்ப்படுத்தவும் ஆண்டு கொள்ளவும் தேவன் கொடுத்த அதிகாரத்தை அவன் இழந்து போனான். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மறுபடியும் இயேசுவுக்கு பெயர் அவர் பிந்தின ஆதாம். அல்லேலூயா. அந்த முதலாம் ஆதாம் இடத்தில் எதை கொடுத்தாரோ அது போல் பிந்தின ஆதாம் மூலமாய் தேவன் மறுபடியும் ஒரு உயிர் மீட்சியை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதுதான் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவர் இந்த இயேசு. அல்லேலூயா. இயேசு யாரு? தேவனால் உண்டானவர். நம்ம அதை சொல்றோம், தேவனாய் இருந்தார், தேவனோடு இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நம்மிடையே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு, அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அன்றைக்கு மகிமையை இழந்து போன முதல் ஆதாம் மகிமையை இழந்து வெட்கத்துக்கும் தீமைக்கும் மரணத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக்கப்பட்டபடியினால் மறுபடியும் பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமை பூமியிலே மனுஷர்களுக்காய் வெளிப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுபடியும் தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மையானவைகளும் மேன்மையானவைகளும் ஆசீர்வாதமானவைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளிலே தேவஜனங்கள் வாழ்ந்து வேரூன்றி வளர்ந்து பலன் கொடுத்து மேன்மையடைய கர்த்தர் விரும்பினார். அந்த நாளை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்புவாயோ? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஆசீர்வதிக்கிறவனாயிருப்பான். தேவனால் மீட்கப்பட்ட நீ வேர் பற்றுவாய். இனி நீ அலைந்து போவதில்லை, அலைந்து தெரிவதில்லை, அந்நியனாயிருப்பதில்லை, அந்தகாரப்படுவதில்லை. ஆண்டவராகிய தேவன் உன்னை நிலைப்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற கிருபையை கட்டளையிடுகிறார். தேவ கரம் இன்றைக்கு ஆனைவிட வாழ்க்கையிலும் பலனுண்டாக பண்ணுகிறது. நீ பலனுள்ள நபராய் காணப்பட வேண்டும். நீ காய்த்து பூரித்து மகிமை அனைத்து நாளும் அலங்கரிக்கப்பட்ட நபராய் காணப்படுவதை தேவன் இன்றைக்கு ஏற்படுத்துகிறார்.
அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளை குறித்து ஆமோஸின் குமாரனாகிய ஏசா கண்ட தரிசனம் அது. அல்லேலூயா. இதற்கு இடையில் அதனுடைய மேல் வாக்கியத்திலிருந்து வாசியுங்கள். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இந்த திராட்சை செடி பலன் கொடுப்பதற்கு எதிராய் செயல்படுகிற அனைத்து சக்திகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் மடங்கடித்து உன்னை காப்பாற்றி அடிக்கடி விசாரித்து உனக்கு நன்மை செய்யும்படி ஆவியானவர் வெளிப்பட்டார் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலிக்கட்டும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலிக்கட்டும். தேவ திட்டம் பலிப்பதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக. இங்கே கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தில் பலிக்கட்டும் இன்றைக்கு. அல்லேலூயா. அதை சேதப்படுத்த வருகிறவனை கர்த்தர் இன்றைக்கு தொடக்கூடாதபடி நீ உன்னை காத்துக் கொள்ளவும் தேவன் காத்துக் கொள்ளுகிறதுமான இரண்டு வேளை அவர் சொல்லுகிறார். நீ இடம் கொடுத்தா பிசாசு தொட முடியும். அல்லேலூயா. ஆமா, அதை தேவன் காத்துட்டு இருக்க மாட்டார். நீ இடம் அளிக்காதிருந்தால் தேவன் உன்னை காப்பார். முதலாவது வாசித்தேன். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொட. பொல்லாங்கன் சாத்தானுக்கு மறுபெயர் தான், பட்ட பெயர் பொல்லாங்கன். பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. பிகாஸ் அவன் காக்கிறான். நீ உன்னை காக்க பிறந்திருக்கிறையோ, உனக்கு உன்னை காக்கிறதற்கு உரிய அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறான். நீ கட்டுகிறது பூமியிலே கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ கட்டமைப்பது கட்டமைக்கப்பட்டிருக்கும். தேவன் உன்னை காக்கிற அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட வல்லமைகள் உனக்கு எதிராய் கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் வந்தாலும், நீ அவைகளை மேற்கொண்டு எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரம் பொல்லாங்கனை கட்டி போடுகிற அதிகாரம், பிசாசின் தந்திரங்களை உடைத்து போடுகிற அதிகாரம். உடைத்து போடு. அறிக்கை வரட்ட வெளியே. இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போவதாக. அழியட்டும் இயேசுவின் நாமத்தில், அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். உன்னை தொட வருகிற, உன் சுகத்தை தொட வருகிற, உன் ஆரோக்கியத்தை தொட வருகிற, உன் ஆசீர்வாதத்தை தொட வருகிற, உன் பரிசுத்தத்தை தொட வருகிற சாத்தானுடைய அழிய கடவது. தொட வருகிறவனை கர்த்தர் இன்றைக்கு துண்டித்து போடுகிறார், துண்டித்து போடுகிறார், துண்டித்து போடுகிறார். உன்னை தொட அவர் அனுமதிப்பதில்லை. நீ அனுமதிக்க கூடாது, நீ அனுமதிக்க கூடாது. பாவம் செய்கிறவன் சாத்தான் தொடர்றதுக்கு அனுமதிக்கிறான். பாவம் செய்கிறவன் பேய் தொடுவதற்கு அனுமதி அளிக்கிறான். நீ அனுமதி அளிக்க கூடாது. தேவ திட்டத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு, இயேசுவில் வேர் கொள்வதை விட்டு நீ விலக கூடாது. அல்லேலூயா. இயேசுவில் உன்னுடைய மனம் இறுக பற்றி கொண்டிருக்க வேண்டும். வேறானது மண்ணோடு பற்றி கொண்டிருக்கும் போது அந்த விருட்சம் நிலைத்து நிற்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவோடு உன்னுடைய மனம் பற்றி கொண்டிருக்கும் போது நீ நிலைத்து நின்று வளர்ச்சி அடைவாய். நீ தரித்து நின்று சத்துருவை ஜெயிப்பாய். தேவன் உனக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ உன்னை காத்துக் கொள்ள வேண்டும், பாவம் செய்யாமல். அதற்குரிய அபிஷேகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பொல்லாங்கன் தொடாம காக்கிறது தேவ ஆவியின் துணை. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆவியானுடைய முத்திரை, தேவ ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இப்பவே விரும்புங்க, இப்பவே எதிர்பாரு. ஒரு விசேஷத்தை பாதுகாக்கிற அபிஷேகம்
നമ്മുടെ ജനത്തിൻ മേൽ ഇറങ്ങട്டும். ഇറങ്ങി വരട്ടെ. മഹിമൈ ഇറങ്ങി നിറപ്പി നിറപ്പി. തൊടാതപടി അഭിഷേകം അഗ്നി വല്ലമൈ ഇറങ്ങട്ടെ ഇറങ്ങട്ടും ഇറങ്ങട്ടും അഭിഷേകം യേശുവിൻ നാമത്തിൽ യേശുവിൻ നാമത്തിൽ. ஆவியோட மகிமை இறங்கி பாதுகாப்பளிக்கிற தேவன் உன்னை தொடுகிற சத்துருவை அதை கடிந்து கொள்ளுகிறார். உன்னை தொடுகிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறார். உன்னை பலவீனப்படுத்துகிற சத்துருவை கடிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது ஆவியோட வல்லமை வெளிப்படுகிறது. வியாதியை மாற்றுகிற வல்லமை, வியாதியை மாற்றுகிற வல்லமை, வியாதியை மாற்றுகிற வல்லமை, வியாதியை மாற்றுகிற வல்லமை, பலவீனம் மாற்றுகிற வல்லமை, பாவத்தை மாற்றுகிற வல்லமை. பாவத்தின் பிரமாணம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போ. ஆவியானவர் உன்னை சூழ்ந்திருக்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே அதை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவாகிய நற்பொருளை, நித்திய ஜீவன் என்கிற நற்பொருளை உங்கள் கையிலே தந்திருக்கிறார். கிறிஸ்துவை தந்திருக்கிறார். கிறிஸ்துவோடு உன்னுடைய மனம் வேறுபற்ற வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அதை நீ உனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவருடைய துணை கொண்டு காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொந்தமா யாரும் தன்னை காத்துக்கொள்ள முடியாது. காத்துக்கொள்வதற்காகத்தான் தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பலன், அவருடைய பிரசன்னம் உன்னை மூடி இருக்கும். அதன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞானஸ்நானம் என்று அதற்கு பெயர். அதை கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் எந்த மனிதனையும் அவர் ஞானஸ்நானப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன்னை சுற்றி ஒரு அக்கினி. ஞானஸ்நானம் என்றாலே பேப்டைஸ், பேப்டிசம், அது மூழ்கடித்தல், ஒன்றுக்கு உள்ளாக்குதல் என்ற அர்த்தம். அல்லேலூயா. உன்னை தேவ அபிஷேகமாகிய அக்கினிக்கு உள்ளே வைத்தல். உன்னை சுற்றி ஒரு அக்கினி, உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பளிக்கிற தேவ பிரசன்னம் உன்னிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கும். அது உன்னை காக்கும். பொல்லாங்கன் உன்னை தொடக்கூடாதபடி, தொடுகிற பிசாசின் கிரியைகளை சுட்டரிக்கத்தக்கதாக உன்மேல் ஒரு அக்கினியை கர்த்தர் கொளுத்துகிறார். அக்கினியை கொளுத்துகிறார். ரைட் நவ தேவ அக்கினி இப்போ நம்முடைய ஜனத்தை தொடர்ந்து தொடர்ந்து டச் ஃபைர் ஃபயர். இப்போ இறங்கட்டும் அக்கினி, இறங்கட்டும் அக்கினி. கேட்கிற விரும்புகிற அனைவர் மேலும் அக்கினி, தேவ அக்கினி இறங்கட்டும். ஃபயர் 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 லார்ட் இறங்குவதாக அக்கினி. சுடவானாதனே அபிஷேகம் 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 அக்கினி நிரப்பட்டும். ஒவ்வொரு நிரப்பட்டும் ஆவியின் மகிமை. பொல்லாங்கரை சுட்டரிக்கிற அக்கினி, பொல்லாங்கரை சுட்டரிக்கிற அக்கினி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு, ஒரு அபிஷேகத்தின் நிறைவு உன்னை சூழ்ந்திருக்கிறது. அதை நீ காத்து கொள்றது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. பொல்லாங்கன் தொட முடியாது, தொடான், தொட மாட்டான். காரணம் தொட்டாலே சுட்டுக்கும். தேவன் உன்னை அக்கினியினாலே சூழ்ந்திருக்கிறார். அதை காத்து கொள்ளுகிறவன் தான் தேவை. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் அக்கினி, அது ஆவியானவர் தருகிற வரத்துல ஒன்றுதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. அது உன்னிலே அக்கினியை கொளுத்துவதற்கு பயனுள்ளதா இருக்கிறது. எந்த மனுஷன் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறானோ அவன் தனக்குத்தானே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறானாம். அவன் மேல் தேவ பிரசன்னம் விருத்தி அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களிலே பக்தியை, தெய்வ பிரசன்னத்தை வளர்ச்சி அடைய பண்ணுவதற்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்தும் போது உங்களை விட்டு அந்நிய கிரியைகள் அழிக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை அக்கினியை போல் பற்றி எரியும். அது சத்துருவுக்கு நீங்களாக்கி உங்களை காக்கும்.